குருவரம்பரைக்கு வணக்கம். நேர்களே, ஆன்மீக அமானுஷ்ய ரகசியங்களை நமது சேனல் வாயிலாக ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மிக முக்கியமான பதிவு மாடன் உபாசனை மற்றும் வழிபாடு. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலோ, இந்த மாதிரியான அமானுஷ்ய தகவல்கள் உங்களுக்கு மேலும் தேவைனாலோ தவறான சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பதிவுக்குள்ள போகலாம். மாடன் இந்த தெய்வம் ஒரு ரொம்ப வித்தியாசமான தெய்வம். தென் தமிழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய விருதுநகர், தூத்துக்குடி, சிவகங்கை, திருநெல்வேலி, நாகர்கோவில், இந்த மாதிரி ஒரு 4-5 மாவட்டங்கள்ல சுடலை மாடன் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இவர் சுடலை தெய்வம், சுடலை ஆண்டி, சுடலை ஈசன், இந்த மாதிரி அவருக்கு பல பெயர்கள். காவல் தெய்வமாக பெரும்பாலும் பார்க்கக்கூடிய மாடன் சில சமுதாய நபர்களுக்கு குலதெய்வமாகவும் வர்றாரு. இந்த மாடனுடைய வழிபாடுங்கிறது தென் தமிழகத்தில் ஒரு வழியா கிராம தேவதை அடிப்படையில வழிபடுறாங்க. ஆனா தமிழகம் மட்டும் இல்ல, கேரளாவின் பல பகுதிகளிலையும் மாடன் மிக மிக சக்தி வாய்ந்த உபாசனை தெய்வமாக, காவலனாக, மாந்திரீக ஏவல் தெய்வமாக பூசை பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு தெய்வம். இந்த மாடனுடைய அவதார கதைகள் நான் உங்களுக்கு சொல்லணும்னா வில்லுப்பாட்டு கதைகளாக தென் தமிழகத்துல இன்னைக்கும் வளம் வந்துட்டு தான் இருக்கு. பட் அதை பத்தி நான் இங்க உங்களுக்கு விரிவா சொல்ல போறதில்லை. மாடன் எந்த மாதிரியான தெய்வம்ன்றதை மட்டும் சொல்றேன். மாடன் கிட்டத்தட்ட 64 வகை மாடன்கள் இருக்கு. அதுல எல்லாத்துக்கும் தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வம்னா சுடலை மாடன். சப்பானி மாடன், வண்ணார மாடன், பன்றி மாடன், குளமாடன், தேரடி மாடன், அக்கினி மாடன், பலவேசக்காரன், இப்படி சுடலை மாடன் பல விதமா பல இடங்கள்ல வழிபடுறாங்க. இந்த மாடன் கோயில்கள் எல்லாத்துக்கும் தலைமை பீடமாக தமிழகத்துல முதல்ல மாடன் கோயில் கொண்ட இடம்தான் சொரிமுத்து ஐயனார் ஆலயம். நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சொரிமுத்து ஐயனார் ஆலயம். அங்க சுடலை மாடன் வந்து முதல்ல சத்தியம் வாங்கி இடம் வாங்கி பூசை வாங்கிட்டு இருக்காரு. அங்கிருந்து பிடிமன் மூலமாக பல இடங்களுக்கும் அவருடைய வழிபாடானது பரவுச்சு. இந்த மாடதேவனுடைய ஆரம்பம் என்னன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில அகத்திய மலை அப்படின்ற அந்த மலைக்கு பின்பக்கமா கேரளா சைடுல பத்தனந்திட்டா அப்படின்ற அந்த ஊர் இருக்கு. இந்த பத்தனந்திட்டா, புனலூர், கொல்லம், திருவனந்தபுரம், இந்த மாதிரியான அந்த ஆரியங்காவு, இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மலை கிராமங்களுக்கு தான் மாட வழிபாடு ரொம்ப ரொம்ப பிரசித்தமா இருந்தது ஆதி காலம். மாடனுக்கு அவதார கதைகள் சிவபெருமானினுடைய மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சங்களும் இருக்கு. இருந்தாலும் இந்த மாடதேவதையினுடைய ஆரம்ப வழிபாடுன்றது கேரள மாநிலம் புனலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொட்டாரக்கல். இந்த மாடனுடைய வழிபாடு எப்படிப்பட்டதுன்னா, மாடன் உதிரபாணி, ரத்தம் குடிக்கிறது. இதை கேட்டோம்னா நீங்க எல்லாம் பயந்துடக்கூடாது. காவலுக்கு கெட்டிக்காரன் மாடன். மாடன் காவலில் இருக்கக்கூடிய விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் கொள்ளை போகாது, எந்த பிரச்சனைகளும் வராது. சரியான காவல் தெய்வம். ஏவலுக்கும் மாடனை பயன்படுத்துறாங்க. ஆனா மாடன் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கடுமையான கெட்டவன். அதுதான் மாடன். அம்பாளினுடைய அடிமை, ஆதிபராசக்தியினுடைய மகன். இன்னைக்கு நீங்க அம்பாள் சன்னதிகளுக்கு போனீங்கன்னா அம்பாளுடைய கோயில் கொடிமரம் எங்க இருக்கோ அந்த கொடிமரம் மாடனுடைய இடம். மாடன் குடியிருக்கிறது அம்பாள் ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய கோயில் கொடிமரத்துக்கு கீழே பலிபீடம் இருக்கு இல்லையா, அந்த பலிபீடத்தில் வரக்கூடிய பலியை ஏற்றுக்கொள்வது மாடன் அம்பாளுக்காக. அம்பாள் ஆலயங்களினுடைய காவல் தெய்வம் மாடன். இந்த சுடலை ஆண்டவர் மயான வேட்டைன்றது ரொம்ப ரொம்ப பிரசித்தம். இவரை வந்துட்டு பேரண்டின்னு சொல்லுவாங்க, சுடலை ஈசன் சொல்லுவாங்க. பேய்களுக்கும் இறைவன். மாடனை நீங்க கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மாந்திரீக வேலைகள் ஈடுபடுறீங்கன்னா உங்களுக்கு உடல் கட்டும் தேவையில்லை, திசை கட்டும் தேவையில்லை, திக்கு கட்டும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அப்படி ஒரு காவல். கிட்டத்தட்ட 2.25 நாளைக்கு மேல் எப்பேற்பட்ட மாந்திரிக கட்டுக்குள்ளும் அகப்பட மாட்டார் மாடன். ஏன்னா ஈசன் கிட்ட அவர் வாங்கின வரம் அப்படி. எந்த மாந்திரிக கட்டாக இருந்தாலும், எந்த மந்திரவாதியா இருந்தாலும்
2.25 நாளைக்கு மேல அவனை கட்ட முடியாது. அந்த கட்டை உடைச்சிட்டு வந்து அவனையும் அவன் குலத்தையும் கருவறுப்பேன்னு ஈசன் கிட்ட வரமானவர். அட்ட கர்மங்கள்னு சொல்லக்கூடிய வசியம், கம்பனம், மாரணம், உச்சாடம், வித்வேஷனம், வேதனம், ஆக்கிருஷ்ணம், மாரணம், இந்த 8 விதமான கர்மங்களுக்கும் மாடன் ஏவல் தெய்வமாக பயன்படுறாரு. ஏவல் அப்படின்ற விஷயத்தையே பல பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ஏவல் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை உபாசனை செய்து அல்லது அந்த தெய்வத்திற்கு பலி படையல்களை இட்டு அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடித்து வருவதற்காக நாம் அனுப்பக்கூடிய விஷயம் தான் ஏவல். இப்படிப்பட்ட ஏவல் தெய்வமாக மாடன் இருந்தாலும் அம்பாள் பக்தர்களாக இருப்பவர்களும் தர்ம நெறி தவறாதவர்களாகவும் இருந்தாலும் கற்பு நெறி தவறாத பெண்களாக இருந்தாலும் அவர்களை இந்த மாடனுடைய ஏவல் நிச்சயமாக தொடராது. மாட வழிபாடு எல்லாரும் செய்யலாம், ஆனா வீட்டுக்குள்ள செய்யக்கூடாது. ஏன்னா இது சுடலை தெய்வம், சுடலை ஆண்டவர். மாடன் வரக்கூடிய இடங்கள்ல அவர் கூடவே பேய் பிசாசுகள் வரும். அதனால மாடனை வழிபடுறது ஊர் எல்லையில தான் வழிபடுவாங்க. இப்ப நீங்க வழிபடுற மாதிரி இருந்தாலும் மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உங்க குலதெய்வமாக இருந்தா மாடனை நினைத்து உங்களுடைய வீட்டுல ஒரு விளக்கு ஏற்றுனீங்கன்னா அந்த விளக்கு ஒளியில மாடன் பிரத்யட்சம் ஆவார். மிக மிக பிரசித்தமான பூஜைன்றது மாடனுக்கு பலி பூஜை தான். ஆனா சாத்திய முறைப்படி வழிபடுறவங்க முதல் முறையா மாடனை கும்பிடும் போது அவர்கிட்ட சங்கல்பம் பண்ணிக்கணும், நாங்க பலி பூஜைகளை செய்ய மாட்டோம், அதனால எங்களுக்கு நாங்க கொடுக்குற சாத்வீக படைகளை ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு அருள் புரியணும்னு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். சத்தியநீதி தவறாதவர், அதனால வாக்கு தவறுனா மாடனுக்கு கடும் கோபம் வந்துடும். மாந்திரிக வழியில மாடனை பூசை பண்றவங்க பலிக்கு ஒரு சேவலை கண்டிப்பா கையில வச்சுட்டு தான் செய்யணும். வெறுமனே மாடனை பூசை பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வேலை நடக்காது. பஞ்சாட்சரத்திலேயே மாடனுக்கு மந்திரங்கள் இருக்கு. சடாட்சரம் மூலமாகவும் அருங்கோணமாகவும் அருங்கோணம் மூலமாகவும் மாட உபாசனைகள் இருக்கு. அதுக்கும் சித்தர்கள் வழிமுறைகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. மாட உபாசனையை பொறுத்த வரைக்கும் கல்லு, சாராயம், கருவாடு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய், தென்னை மரத்து பாலை, பாக்கு மட்டை பாலை, இதெல்லாம் மாணவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்க வீடுகள்ல உதிரமாகக்கூடிய பெண்கள் இருந்தாலும் புதுசா குழந்தை பால் வாடகை மாறாத குழந்தைகள் இருந்தாலும் மாடனை வழிபடக்கூடாது. இது மாதிரி இன்னும் பல தகவல்கள் இருக்கு. மாட உபாசனை, இப்ப மாடனை உபாசனை பண்றவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கதைகள்லாம் உங்ககிட்ட சொன்னாக்க திகச்சு போயிருங்க. அவ்வளவு விஷயம் இருக்கு. இன்னொரு பதிவில் நான் அதை உங்ககிட்ட பதிவிடுறேன். இந்த பதிவில் மாடனை பற்றின ஒரு ரொம்ப பேசிக்கான அடிப்படை தகவல்களை மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அமானுஷ தொல்லைகளும் வேற ஏதாவது வம்பு வழக்குகள், நோய் தொல்லைகள், அதே மாதிரி வேற ஏதாவது குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் தவறாமல் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு வருது. உங்களுக்கான ஒரு சொல்யூஷன், அந்த பரிகாரங்களை நிச்சயமாக எங்களால் இயன்றளவு செய்து வருகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வராகி ஜோதிடர் ஜாமக்கோவில் தகன் ஹரிசுவரன். நன்றி நேயர்களே, வணக்கம்.